வெற்றிவேல் முருகா துணை. இதை ஒரு வீடியோவாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலைங்க. என் மனசில் இருக்க உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி இந்த நிமிஷம் அந்த நொடி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் அப்பன் முருகப்பெருமான் தாங்க. என்ன அப்படின்னா, முருகப்பெருமானோட வீடியோவாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், நான் அதிகமாக கேட்பேன். அப்படி கேட்கும்போது அதில் வர கமெண்ட்டை நான் படிப்பேங்க. அப்படி படிக்கும்போது அதில் நிறைய பேர் எனக்கு இந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறியிருக்கு, நான் முருகப்பெருமான் அப்பாட்ட இதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு சிலர் என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்காரு, நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், கண்ணீர் சிந்திகிட்டே இருக்கேன், எனக்கு அவர் சோதனையை தான் காட்டுறாரு, கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்னப்பா பண்ண போகிறேன், என்னை கொன்று முருகா முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம், அந்த கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம், நம்ம நிறைய வீடியோலாம் பேசுகிறோம். கண்டிப்பாக முருகரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு என் மனசில் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுங்க. முருகனை நம்பினவங்க நிச்சயம் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டாருங்க. அவர் 2 கையில் இல்லைங்க, 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட அவர் நமக்கு வேண்டுனதை விட 1 மடங்கு அதிகமாகவே கொடுப்பாருங்க. அதுக்கு அவரோட காலடியை நம்ம இறுக பிடிச்சிக்கணும். அவர்கிட்ட போய் இது நடக்குமாப்பா, எனக்கு இதை கொடுங்கப்பா, இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைங்கப்பா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. முழு நம்பிக்கையோட அவர் கண்களை பார்த்து, நீ எத்தனை சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் உன் குழந்தை எனக்கு கொடுத்தாலும் உன் காலடியை விட்டால் எனக்கு வேறு உலகம் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு உதவுறதுக்கும் யாரும் இல்லைப்பா அப்படின்னு முழு நம்பிக்கையை வச்சு திரும்ப திரும்ப போய் அவர் கண்களை பார்த்து, அப்பா உன் குழந்தை என்ன நீங்கள் கைவிட மாட்டீங்க, நிச்சயம் என் கண்ணீரை துடைக்க நீங்கள் வருவீங்கப்பா அப்படின்னு உங்கள் வேண்டுதலை அவர்கிட்ட ஒரு குழந்தையாக நீங்கள் அவர்கிட்ட ஒரு அப்பாவாக நினச்சி கேட்டுட்டு வாங்க. நிச்சயம் என் அப்பன் முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவாருங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டதை விட 1 மடங்கு அதிகமாகவே கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் அவர் மேலே உண்மையான பக்தியும் ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேலே வைங்க. அப்படி நம்பிக்கை வச்சவங்கள ஒருபோதும் யாரையுமே கைவிட்டதே இல்லைங்க. அதாவது முருகனை நம்பியோர் கைவிடப்பட்டவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லைங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் அவரோட சன்னதியில் போய் அவர் கண்களை பார்த்து திரும்ப 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 உன் குழந்தை என்ன நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா, என் கண்ணீரை துடைக்க நீங்கள் வருவீங்கப்பா, உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் வேண்டுதலை அவர் காலையில் இறக்கி வச்சுட்டு வாங்க. நிச்சயம் அவர் காலடியவே உலகம் நினைங்க, அவர் கைவிட மாட்டாருங்க.